கேம் சேஞ்சர். ஹீரோ ராம் சரண் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து தப்புகளுக்கு அகேன்ஸ்டாக வந்து போராடக்கூடிய ஒரு கேரக்டர். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன். அவர் என்னன்னா ஒரு வயசானவர். அவர் வந்து நிறைய தப்புலாம் செஞ்சுட்டு இருப்பார். பட் கடைசி காலத்தில் திருந்தி நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பட் அவர் கீழே இருக்கிறவங்கலாம் வந்து இன்னும் நாங்கள் தப்பு செய்வோம், இன்னும் நாங்கள் காசு அடிப்போம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அவர் கீழே யார் இருக்காங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா. இவர் தான் வந்து வாரிசாக நெக்ஸ்ட்டு வந்து தலைவர் ஆகக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது தான் வந்து இந்த படத்தோட பிளே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சங்கர் படத்தை வந்து ஞாபகப்படுத்துது. அவர் முதல் படத்தில் வந்து லிஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு சீன் எடுக்கிறாருன்னா அது ஏதாவது ஒரு படத்தை கொண்டு போய் ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து நிறைய பழைய சங்கர் படத்தை வந்து ஞாபகப்படுத்துது. சிவாஜி படத்தில் வந்த ஆஃபீஸ் ரூம் சீன்ஸை ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு படத்தை ஞாபகப்படுத்துது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அவர் பொலிட்டிக்கலாக பண்ணாத படம் ஐ படத்தை கூட வந்து சீன்ஸ் ஞாபகப்படுத்துது, எந்திரன் ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி எல்லா படத்தையும் வந்து ஞாபகப்படுத்துது. இவர் வந்து கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட இருந்து கதை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திக் சுப்புராஜா வந்து ஃபுல்லாக சங்கர் படங்கள்னு எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சங்கர் படத்தோட சீன்ஸ் அந்த ஃப்ளேவர் அப்படியே இந்த படத்தில் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே ஒரு ஆவரேஜாக இருக்குது படம். இன்ட்ரோல் பிளாக் வரும்போது நம்ம செகண்ட் ஆஃப் என்ன எதிர்பார்த்தோமோ இன்ட்ரோல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வேறு ரேஞ்சில் வந்து ஒரு விஷயம் வச்சுருப்பார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் செம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. கொஞ்சம் கூட எதிர்பாராத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோல் பிளாக் சீன் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்த்தோமோ திரும்ப அதே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா கூட திரும்ப அதே இது கொண்டு வந்து வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து எடுத்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கோட ஃபஸ்ட் சீன் பார்த்தோன்னே இந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னு நம்மளுக்கு க்ளீனாக வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் அது ரொம்ப ஒரு லென்த்தாக காமிச்சிருக்காங்க. அது வந்து டோட்டலாகவே ஹெவி லேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து வரும்போது பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அது பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லாமல் ஒரு ராம் சரண் வர்சஸ் எஸ் சூர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப குழந்தனமாக வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பேஸாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப குழந்தனமாக சுத்தமாக நம்பக்கூடிய தன்மை இல்லாமல் அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து ஒரு டோட்டல் ஏமாற்றம், டோட்டலாகவே லேக்காக ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோயின் கியாரா அத்வானி வந்து ரொம்ப கிளாமரஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க கிளாமருக்காக படத்தில் வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒரு லென்த் கேரக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாமரஸாக இருந்துச்சு. சாங்ஸில் ரொம்ப ஓவர் கிளாமரஸாக இருந்துச்சு. சாங்ஸ் இந்த படத்தில் வந்து நல்லா விஷுவலைசேஷன், அந்த சங்கரோட பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்னன்னா நம்ம சங்கர் பிரம்மாண்டம் எப்படி இருக்கோ நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதே பிரம்மாண்டத்தை வந்து வச்சுருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்கு அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு விஷயம் இல்லை. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு சங்கர் ஸ்டைலில் வந்து இருக்குது. படம் ஃப்ளோவில் பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ வந்து கெடுக்குது. நீங்கள் தனியாக அந்த சாங்கை வந்து பார்த்தா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி சாங்ஸோட லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் தெலுங்கு வாட அடிக்குது. அது கொஞ்சம் அதை தமிழில் கொஞ்சம் ஒரு நியூட்ரலாக பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஓவர் தெலுங்கு வாட அடிக்குது. செகண்ட் ஹாஃபில் ஜருகடின்னு ஒரு சாங்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஊரே வந்து பெயிண்ட் அடித்து ஒரு வீடை வந்து வேறு வேறு கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு மலை மாதிரி அப்படியே ஊரெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வீடுங்கள்லாம் ஒரு வெவ்வேறு ஹைட்டில் இருக்கிற மாதிரிலாம் வச்சு பயங்கர படமாக இருந்துச்சு. ஆனால் கதை ஃப்ளோவில் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அன்னியனில் உள்ள அண்டங்காக்கார கொண்டக்காரி பாட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அது வரும்போது சரி அன்னியனில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த பாட்டு வருது. அதே தான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகப்படுத்திகிட்டே வருது. படத்தில் காமெடி வந்து சுனில் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபுல்லாக அவரை வந்து நேராக நடக்க மாட்டார், சைடில் நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இது வந்து தேட்டரில் ஒரு ஆள் கூட சிரிக்கலை. அந்தளவுக்கு சுத்தமாக சிரிப்பு வரல. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு காமெடிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு படம் த்ரூஅவுட்டாக வச்சுருக்காங்க. ஈவன் சீரியஸான சீன்ஸில் கூட அவர் அப்படியே சைடில் நடந்து போயிட்டுருப்பார். ப்ராப்ளி அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் உணர்ந்து சிரித்து எடுத்துருக்கலாம். பட் ஆடியன்ஸ் கிட்ட சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. யாருக்குமே வந்து சிரிப்பு வரல. அதே மாதிரி ஃபைட்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு. நம்ம ஒரு தில்ராஜு ப்ரொடியூசர் வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்னா சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஓப்பனிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்குது, ஃபைட்டு முடிஞ்சால் சாங்கு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் அப்படி தான் இருக்குது. பட் ஒரு கோர்வையாக இல்லை இந்த படம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஏமாற்றம் தான்.